நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசுடன் சேர்த்து ரூபாய் 1000 வரப்போகுது அப்படின்ற விவரத்தை தான். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டத்தின் கீழ் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் பயன்பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் பண்டிகை காலங்களில் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும். அதேபோல் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகளில் பொங்கல் சிறப்பு பரிசு மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையும் வழங்கப்படும். இந்த முறையும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பொதுவாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தமிழக மக்கள் கொண்டாடுபவர். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு பல்வேறு ஊர்களில் இருக்கும் நபர்களும் சொந்த ஊருக்கு திரும்பி குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்வர். அதாவது ஜல்லிக்கட்டு, பாரம்பரிய விளையாட்டுகள் போன்ற விளையாட்டுகளும் பொங்கல் பண்டிகையின் போது நடைபெறும். இந்தாண்டும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டு வைத்துள்ள நபர்களுக்கும் ரூபாய் 1000, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு தண்டு ஆகியவை தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் வந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியவர்கள், வருமான வரி செலுத்துபவர்களை தவிர்த்து உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரேஷன் கார்டு வைத்துள்ள நபர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த திட்டம் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு தண்டு ரூபாய் 1000 ஆகியவை ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும். மேலும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகையானது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ரூபாய் 1000 ஆனது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி கொடுப்பதாக வழக்கம் இருந்து வந்தது. பார்த்திங்கன்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு பொங்கலுக்கு முன்னதாகவே ஜனவரி 10, 2024 அன்று ரூபாய் 1000 வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை இந்த ஆண்டு கொடுக்கப்படும் பரிசு உட்பட 2000 ரூபாய் வழங்கப்பட இருப்பதால் மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.